ப்ரெஷியஸ் மெட்டல் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு அப்படின்ற தாட் தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் நிறைய மாற்றவே முடியாது. ஸோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியை விட சில்வருடைய ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோடைய வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சில்வர் வந்து இப்போ ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சில்வர் பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றது வந்து எப்பயுமே இருக்குங்க. சில்வர் வாங்குறோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் நீங்கள் அதை வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய காஸ்ட் ஆஃப் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். வெல்கம் டு அனிதா மோகன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து ப்ரெஷியஸ் மெட்டல் அப்படின்னா நம்ம வந்து கோல்டு அப்படின்ற தாட் தான் இருக்கும். இது வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரில் நிறைய மாற்றவே முடியாது. ஆனால் சில்வரும் ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தான். அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதை வச்சுக்கிட்டா எந்த அளவுக்கு அது உங்களுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம இப்போ பேசக்கூடிய அந்த சில்வர் அப்படிங்கிறது வந்து ப்ரெஷியஸ் மெட்டல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு அதை வந்து ஒரு பிசிக்கலான ஒரு சில்வரா வச்சிருப்பாங்களே தவிர அதை பத்தியான ஒரு பெனிஃபிட்ஸ் அது எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஸோ அதோடைய வெல்த் நமக்கு போர்ட்ஃபோலியோல அது எப்படி ஆட் ஆன் ஆக போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஏப்ரல் 23ல இருந்து ஒரு 25, அதாவது ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் நம்ம அதோடைய டேட்டாஸ் பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கோல்டு பார்த்தீங்கன்னாக்கா 60,000ல இருந்து 98,000 லெவல் வரையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல சில்வர் வந்து 73,000ல இருந்து 1,20,000 வரையும் இன்னைக்கு அதோடைய பர் கேஜ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியை விட உங்களுக்கு நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா 35% அப்படின்னா சில்வருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து 38% கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு சில்வருடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஓவர் த பீரியட் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா 38% கொடுத்துருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல பெட்டர் ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு நிஃப்டியை விட கொடுத்துருக்குன்றதை நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை பார்க்க முடியும். ஸோ லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியை விட சில்வருடைய ப்ரெஷியஸ் மெட்டல்ஸோடைய வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறத சில்வரும் என்ன அப்படின்றத நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை பத்தியான டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சில்வர் வந்து இப்ப ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சில்வர் பாத்தீங்கன்னாக்கா சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்றது வந்து எப்பயுமே இருக்குங்க. கடந்த ஒரு 10 to 12 வருஷம் ஆல்மோஸ்ட் உங்களுடைய 2015 ஆன்வர்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில்வருடைய வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு 2022ல இருந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16 to 17% அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது சில்வருக்கு வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட். சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னு சொன்னா அது எங்க இம்பாக்ட் இருக்குன்றத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். நமக்கு கோல்டுனா என்ன சொல்வோம்? நமக்கு கோல்டுனா ஒரு ஆர்னமெண்டலா நம்ம வச்சிருப்போம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருப்போம். ஆனா சில்வருடைய கான்செப்ட் வேறங்க. நம்ம ஒரு கோல்டு காயினா வச்சிருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலா வீட்டுல நம்ம வச்சிருக்கலாம், இல்ல ஒரு அழகு சாதன பொருள்ல வச்சிருக்கலாம். ஸோ அதோடைய ரெக்கமெண்ட்ஸ் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸ் ரெக்கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம அதில் பார்க்கக்கூடிய விஷயம். இப்போ சப்ளை அண்ட் டிமாண்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் நமக்கு வந்து 11% வந்து அதோடைய ரெக்கமெண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா வித்தின் இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ஒவ்வொரு செக்டார்ஸ்க்கும் அது தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோடைய இவி கன்சப்ஷன்ஸ், அதே போல் உங்களுக்கு 5G ஹெல்த் கேர் அண்ட் மெடிசன்ஸ், இது எல்லாத்துலேயுமே அந்த சில்வருடைய டிமாண்ட் இருக்கிறதுனால தான். ஸோ பார்த்தீங்கன்னா another ஒரு 4 to 5 years அந்த சில்வருடைய உங்களுக்கு டவுனில் இருக்குமான்னா கண்டிப்பாக இந்த எல்லா செக்டார்ஸும் வந்து இன்னும் அப்கமிங்கில் உங்களுக்கு பூமிங்கில் தான் இருக்குமே தவிர டவுன் ட்ரெண்டுக்கு போக வாய்ப்பே இருக்காது. அப்படின்ற போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸோ சில்வருடைய சப்ளையும் உங்களுக்கு வந்து டிமாண்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கோம். 1 kg ஆஃப் த சில்வர் பார் விச் இஸ் 24 கேரட் அப்படின்னா நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய மேக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். இஃப் ஐ எம் நாட் ராங் 3% ஆஃப் ஜிஎஸ்டி அதுவும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு பொருளை வாங்குவோம். அதே போல் சில்வர் வாங்குறோம் அப்படின்னா ஓவர் த பீரியட் நீங்கள் அதை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய காஸ்ட் ஆஃப் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். அதே போல் அதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் காஸ்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டில் நம்ம ஒரு பொருளை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா லாங் டேர்மில் அது வந்து ஒரு பிளாக்காக ஆகிடக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது சில்வருக்கு. அதே போல் நம்ம அதை வந்து
வைக்கக்கூடிய ஒரு லாக்கர் இல்லாட்டி நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அதுக்கு கண்டிப்பாக தேடுறோம். அதே போல் அந்த பியூரிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு காஸ்ட் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நான் சில்வர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா த பெஸ்ட் ஆல்டர்னேட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இதை நம்ம யூனிட்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிப்போம். அதே போல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து அதை லோ காஸ்ட்லேயே நீங்கள் வந்து யூனிட்ஸை பை பண்ண முடியும். இது உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். ஓவர் த பீரியட் அதை லிக்விடேட்டும் பண்ணலாம். நீங்கள் ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைக்கிறோம்னா நாளைக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு நான் அதை வந்து சேல் பண்ணணும்னாலும் நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் எமோஷனலாக ஃபிட் ஆகிடுவோம். வேறஸ் நம்ம வந்து ஒரு சில்வரை யூனிட்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம்னா நம்ம மைண்டை என்ன சொல்லணும்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வச்சுருக்கோம். இது நமக்கு தேவையான இருக்கும்போது நம்ம தேவையான யூனிட்ஸை செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். இதுதான் நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ETFல வச்சுருக்கிறதுக்குமான ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்.